ஐஎஃப்என் தமிழ் மூலமாக இந்த கிச்சன் ராணி சமையல் ராணி உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், வகை வகையான சமையலை கற்றுக்கணுமா, வித்தியாசமாக சமைக்கணும்னு நினைக்கிறீங்களா, என்ன பண்ணணும்னா நோட்டிஃபிகேஷனுக்கு போய் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். இன்றைக்கி நாம் கற்றுக்க போகிறது சாம்பார் பவுடர். பார்க்கலாமா? எல்லார் வீட்லேயும் கமகமன் சாம்பார் வைக்கிறாங்க. நம்மளோட சாம்பார் மட்டும் நல்லாவே இல்லை அப்படிங்கிற பிரச்சனைலாம் இன்னியோட தீரப்போகிறது உங்களுக்கு. ஸோ முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிப்போம். நம்ம முதல்ல போட வேண்டியது எதை வேணாலும் போடலாம். முதல்ல வெந்தயத்தை நல்லா செவக்க இருக்கணும். நல்லாவே செவந்தாச்சு வெந்தயம். ஸோ அடுத்து நம்ம தனியாக வறுக்க போகிறோம். அதே மாதிரி செவக்க அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தனியாவும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. அடுத்தது ஒரு சின்ன கப்பு துவரம்பருப்பு போட்டுக்கிறோம். வீட்டில் பண்ணுற சாம்பார் பொடிக்கு ஈடுன்னு வரவே வராது. கடலைப்பருப்பு. ஸோ இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்தாச்சு. நம்ம அதையும் எடுத்துட்டுலாம். குருமிளகு, கருப்பு மிளகு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்லா செவக்க வறுத்தாச்சு. காஞ்ச மிளகாயை நல்லா இதே மாதிரி செவக்க வறுக்க போகிறோம். ஈஸியான நம்மளோட சாம்பார் பொடியோட ரெசிபி வீட்டில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி பண்ணிங்கன்னு. இப்போ என்ன பண்ணோன்னா கருவேப்பிலை இதில் போடுறேன்னா கொஞ்சம் வறுத்தாப்பில் இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு பெருங்காயம் இதுலேயே போட்டுடலாம். கலருக்காக நான் எப்போவுமே சொல்கிறேன், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் மஞ்சப்பொடியும் போடுறேன். எல்லாமே நல்லா ஆறியாச்சு. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அரைக்க போகிறோம் இப்போது. ஸோ மிக்ஸி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டுட்டு நல்லா கண்ணுக்கிட்டு இருக்கிற மை மாதிரி நம்ம அரைச்சி வச்சுட்டோன்னா ஸோ உங்களுக்கு என்னோடய சாம்பார் பொடி ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லணும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. அப்படியே நீங்கள் லைக்கும் பண்ணணும், ஷேரும் பண்ணணும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணணும் ஐஎஃப்என் தமிழுக்கு. மீண்டும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன். பாய்.